ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தி டாக்கிங் புக் சேனல். இன்றைக்கி நான் ஒரு 2 க்யூட்டான புக்கை பற்றி தான் பேச போகிறேன். இந்த 2 க்யூட்டான புக்கும் எழுதினது நம்ம ஃபேவரட் ஆத்தர் ராமகிருஷ்ணன் அவர்கள் தான். இந்த 2 க்யூட் புக்கும் ரொம்ப சின்ன புக். ஒரே ஒரு 1 ஹவரில் கூட நீங்கள் படிச்சிடலாம். அண்ட் இந்த 2 புக்கும் குழந்தைங்களுக்காக அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபைன், குழந்தைங்களுக்காகவும் வச்சுக்கலாம் அண்ட் பெரியவங்களும் படிக்கலாம். அந்த 2 புக் என்னென்னு கேட்டிங்கன்னா, தபால் பெட்டி எழுதிய கடிதம், அதுக்கப்புறம் எலியின் பாஸ்வேர்ட். ஸோ இந்த 2 புக்குமே குழந்தைங்களும் படிக்கலாம், பெரியவங்களும் படிக்கலாம். ஸோ இந்த புக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 50 to 70 பேஜஸ்க்குள்ளே தான் இருக்கும். அதனால் ரொம்ப சீக்கிரமாக படிச்சிடலாம். அண்ட் இதோட ப்ரைஸும் பார்த்திங்கன்னா, எலியின் பாஸ்வேர்ட் 35 ருபீஸ், அதுக்கப்புறம் தபால் பெட்டி எழுதிய கடிதம் 70 ருபீஸ். 70 பேஜஸ் கூட இல்லை, எனக்கு தெரிஞ்ச ஒரு 60 பேஜஸ்க்குள்ளே தான் இருக்கும் இந்த 2 புக்குமே. ஸோ ஃபஸ்ட்டு இந்த எலியின் பாஸ்வேர்ட் கதைக்கு வருவோம். இது ட்ரூலி இட் இஸ் ரிட்டன் ஃபார் சில்ட்ரன் தான் நான் சொல்வேன். பிகாஸ் எலிக்கும் பாம்புக்கும் ஒரு சண்டை, லைக் அது 2த்துக்கும் ஆகாது. அண்ட் அது எலி எப்படி டிஃபென்ஸ் அதுக்காக பண்ணிக்கோங்கிறது பற்றி தான். ரொம்ப க்யூட்டாக இருக்கும் இந்த ஸ்டோரி. நீங்கள் படித்து உங்கள் குழந்தைகளுக்கும் சொல்லலாம், இல்லை நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு கிஃப்ட் பண்ணலாம் இந்த புக்கை. ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஸோ இந்த காலத்தில் பசங்க இங்கிலீஷ் தான் நிறைய படிக்கிறாங்க, தமிழ் படிக்கிறதில்ல. ஸோ தமிழ் படிக்க சொல்லி கொடுத்து இந்த மாதிரி புக் படிக்க வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த புக்ஸில் பிக்சர்ஸ்லாமும் போட்டிருக்கு. பிகாஸ் இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபார் த கிட்ஸ்ங்கிறதுனால கொஞ்சம் அட்ராக்டிவாக பிக்சர்ஸும் போட்டிருக்கு. மேபி ஒரு சின்ன சஜஷன் டு த பப்ளிஷர் அண்ட் த ஆத்தர், இது கொஞ்சம் கலர் பிக்சர்ஸாக இருந்தால் இன்னும் அட்ராக்டிவாக படிப்பாங்க. ஏன்னா ஆஸ் யூ நோ இந்த காலத்தில் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஜாஸ்தியாகவே இருக்குது. பட் திஸ் இஸ் டூ குட் இந்த புக். பட் கலர் பிக்சர்ஸ் இருந்தால் இன்னும் அட்ராக்ட் பண்ணி நம்ம குட்டீஸை வாங்க வைக்கலாம், படிக்க வைக்கலாம். அதனால செகண்ட்லி இந்த புக் பார்த்திங்கன்னா, தபால் பெட்டி எழுதிய கடிதம். இந்த புக்கு குட்டீஸும் படிக்கலாம். பட் குட்டீஸை விட நாம் படித்தா நமக்கு ரொம்பவே நாஸ்டாலஜிக்காக இருக்கும். பிகாஸ் இது போஸ்ட் ஆஃபீஸ், போஸ்ட்மேன், போஸ்ட் பாக்ஸ் ரிலேட்டடான ஸ்டோரி. ஸோ இப்போல்லாம் யாரும் லெட்டர்ஸ் போடுறதில்ல. அதனால நிறையா இடத்துல இந்த போஸ்ட் பாக்ஸை கழட்டி போஸ்ட் ஆஃபீஸில் வச்சிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு போஸ்ட் பாக்ஸ், அந்த போஸ்ட் பாக்ஸ் அவனுக்கு பிடிச்ச ஒரு பையனுக்கு எழுதுகிற லெட்டர் அப்படிங்கிற மாதிரி இந்த கதை போகும். என்னதான் இந்த ஷார்ட் ஸ்டோரி அண்ட் போஸ்ட் பாக்ஸ் பற்றி இருந்தாலும் இதில் சின்ன சின்ன குட்டி ஸ்டோரிஸ் இருக்கும், நம்மளுக்கு நல்லதை சொல்லி கொடுக்குற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த முட்டை கடிதாசி எழுதுகிறவங்களை பற்றி சொல்லியிருப்பாங்க ஒரு இடத்துல. அது எப்படி தப்புங்கிறது மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது தவிர்த்து ஒரு ஹானஸ்டான ஒரு பர்சன் இருப்பார், அவரை பற்றி சொல்லியிருப்பாங்க. அவரோட ஓனர் அவர்கிட்ட அந்த கடையை ஒப்படைச்சிட்டு அவர் வேறு ஊருக்கு போயிருக்கிறதாகவும், அவர் திரும்பி வரமாட்டாருன்னு தெரிஞ்சிருந்து கூட நம்பிக்கையோடு அவருக்கு டெய்லி லெட்டர் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கிறதாகவும், அவரோட கடையை நல்லா பார்த்துக்கிறதாகவும் ஒரு கதை வரும். ஸோ ஹானஸ்டி எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம், அதை பற்றி அந்த ஆள் எவ்வளோ நல்லவருங்கிறத பற்றி அந்த ஸ்டோரியில் வரும். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி குட் திங்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணி எழுதின புக் தான் இந்த தபால் பெட்டி எழுதிய கடிதம் பை ராமகிருஷ்ணன். இது மட்டும் இல்லாமல் ஐ திங்க் நிறைய புக்ஸ் இருக்குது இவர் எழுதினதில். நான் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது. ஆல்ரெடி நான் தேசாந்திரி படிச்சிருக்கேன், ரொம்ப அருமையாக எழுதியிருக்காரு. ஸோ இன்னும் அவரோட புக்ஸ் நிறையா படிக்கணும்னு நான் விரும்புகிறேன். அண்ட் உங்களுக்கு இந்த புக்ஸ் பிடிச்சிருந்தா போய் வாங்கி படித்து என்ஜாய் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த புக் ரிவ்யூ ஆர் புக் இன்சைட்ஸ் வீடியோஸோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் த டாக்கிங் புக்.